கரூர் நகரின் மைய பகுதியில் பல ஆண்டுகளாக தேங்கி கிடக்கும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும், மழைக்காலங்களில் கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுந்து விடுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் சமூக நல ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட 3 பேருக்கும் நேற்று நள்ளிரவு ஜாமீன் வழங்கி கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உட்பட 3 மாவட்டங்களில் வெள்ள தடுப்பு பணிகளை பருவமழைக்கு முன்பாக முடிக்க வேண்டும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் அனைத்து அலுவலர்களும் காலை 6 மணி முதல் 8 மணி வரை களப்பணியில் ஈடுபட வேண்டும் என்று தலைமை செயலர் சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பேசும்போது, தமிழகம் முழுவதும் பருவமழை காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அனைத்து அலுவலர்களும் காலை 6 மணி முதல் 8 மணி வரை களப்பணியில் ஈடுபட வேண்டும். அந்த நேரத்தில் தான் பொதுமக்களின் முக்கிய தேவைகளான குடிநீர் விநியோகம், குப்பைகள் அகற்றம் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்தில் துறை சார்ந்த அலுவலர்கள் களத்தில் இருக்கும்போது பணிகள் விரைவாகவும் சீராகவும் நடைபெறும். அதற்கு பின் வீட்டுக்கு சென்று காலை உணவு எடுத்துக்கொண்டு அலுவலக பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும், விளம்பரத்திற்காக களப்பணியில் ஈடுபடாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 50 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி நியமன உத்தரவு விரைவில் வழங்கப்படும் என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையில் இருந்து உபரி நீர் திறப்பு, தென்மேற்கு பருவமழை பாதிப்பு உள்ளிட்ட பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பருவமழை காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை சேமிக்க என்ன திட்டம் உள்ளது என்று கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக ரயில் நிலையங்களில் உணவகம் நடத்தி வரும் தொழிலதிபர் நேரில் ஆஜராகும்படி CBCID போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட திமுக நிர்வாகி சையது இப்ராஹிம் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்ட அறிவிப்பில், ராமநாதபுரம் மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு துணைத் தலைவர் சையது இப்ராஹிம் அவர் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் அவப்பெயர் ஏற்படும் வகையில் செயல்பட்டதாலும் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நிரந்தரமாக நீக்கி வைக்கப்படுகிறார். அவரோடு கட்சியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ராமநாதபுரம் வழியாக இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்த முயன்றதாக சையது இப்ராஹிம் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து திமுக நிர்வாகியான இப்ராஹிம் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் கூடுதல் இயக்குநராக பணியாற்றி வந்த சிங்காரவேலு மதுரை கோட்ட போக்குவரத்து கழகத்தின் மேலாண்மை இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல கும்பகோணம் கோட்ட போக்குவரத்து கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் KS மகேந்திரகுமார் கும்மிடிப்பூண்டி சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் கூடுதல் இயக்குநராகவும், சேலம் கோட்ட போக்குவரத்து கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் பொன்முடி கும்பகோணம் கோட்ட போக்குவரத்து கழகத்தின் மேலாண்மை இயக்குநராகவும் இடமாற்றப்பட்டுள்ளனர். உள்நாட்டு விமானங்களில் தமிழில் அறிவிப்பு வழங்க மத்திய விமான போக்குவரத்து துறைக்கு உத்தரவிடக் கோரி உலக தமிழ் ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பழனி முருகன் கோவில் ரோப்கார் நிலையத்தில் பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாதாந்திர வருடாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி பழனி முருகன் கோவில் ரோப்கார் நிலையத்தில் இன்று மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெறுவதால் இன்றைய தினம் ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே பக்தர்கள் படிப்பாதை, மின் இழுவை ரயிலை பயன்படுத்தி மலைக்கோவில் சென்று வரலாம் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்டு 130க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் கேரளாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க கர்நாடகம் தயாராக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் விதிகளை மீறி 20 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும்,
இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பரிந்துரையை மீறி சுங்கச்சாவடிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர் வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கனமழை காரணமாக மலை கிராமங்களில் பெரும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இதில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 135 பேர் உயிரிழந்துள்ளனர். 481 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். மேலும் 90 பேரை காணவில்லை. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளுடன் வாக்கு ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக எண்ணி ஒப்பிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இண்டி கூட்டணிக்கு தேசிய சிந்தனைகள் கிடையாது என மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.